ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காலையில் அப்படியே இளம் வெயிலில் வந்து தண்ணி ஊற்றிச்சு அப்படியே இந்த தோட்டத்தில் உள்ள வரும்போது அவ்வளோ மன மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களுக்கும் அந்த மாதிரியான அனுபவங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் உங்ககிட்ட வந்து ஒரு சில விஷயங்கள் சந்தேகங்களை தீர்த்துக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இங்கே பாருங்களேன், நம்ம வீட்டில் மல்பெரி, பாகிஸ்தானி மல்பெரி வச்சோம். வச்சப்போ சில இடங்களில் இந்த மாதிரி லைட்டாக கருப்பாக வந்த உடனே அந்த இலைகளை வந்து நான் கட் பண்ணி விட்டுட்டேன். ஏதோ அது பூச்சி தாக்குதல் போல் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இப்போ சும்மையாக இருக்குது இந்த செடி. அதனால் நம்ம இந்த மாதிரி இலைகள் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்ததுன்னா அதை எடுத்து விடுவோன்னு எடுத்து விட்டேன். இப்போ எடுத்து விட்ட பிறகு எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் இங்கே பாருங்களேன், அந்த எடுத்து விட்ட ஒவ்வொரு கணுவுலையும் இந்த மாதிரி வந்திருக்கு. சரி, அப்போ இந்த கணுவில் இருந்து தான் ஏதோ புதிய தளிர்கள் வரப்போகுது போல் அப்படின்னு நினச்சா, இப்போ தான் பார்க்குறேன் எடுத்தே விடாத ஒவ்வொரு கணுவுலையும் இது போல். இங்கே பாருங்களேன், தெரியுதா? ஒவ்வொரு கணுவுலையும் இந்த மாதிரி இருக்குது. அது புதிய தளிர்களா? இங்கே பாருங்கள், எல்லாத்துலேயும் இல்லை, இதுதான் வந்து அந்த காய்கள் உருவாகிறதுக்கான அந்த ஒரு அறிகுறியா எனக்கு தெரில. எல்லாத்துலேயும் இப்படி இருக்குதா? இதுதான் முதல் தடவையாக நான் மல்பெரி வந்து பாகிஸ்தானி மல்பெரி விலைக்கு வாங்கி தான் வச்சுருக்கேன். பட் இன்னும் குட்டி குட்டியாக ஒரு மல்பெரி இருக்குல்ல, அதுவும் வைக்கணும்னு ஆசை. அதை ஒரு பிரதர் அனுப்பி விட்டாங்க. பட் எல்லாமே பட்டுடுச்சு. அந்த வெயிலோடு வச்ச எந்த ஒரு இதுவுமே எனக்கு வரலைங்க. நல்லா தளிர் வந்துடுது. வெயிலோடு வந்து நம்ம தனியாக ஒரு செமி சாட்டரில் வைக்கிறோமா, அப்போ நல்லா வந்துடுது. அதுக்கப்புறம் அதை ரீபார்ட் பண்ணோமா, இந்த வெயிலில் தான் பண்ணினேன். அதோடு அது எல்லாமே பட்டுருச்சு. எதுவுமே அதில் பொழைச்சி வந்ததுன்னா முல்லை மட்டும்தான், வேறு எதுவுமே வரலை. ஸோ இது வந்து நம்ம விலைக்கு வாங்கி தான் வச்சோம். அது வைக்கணும்னு ஆசை. யாராவது கட்டிங்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து இதை பற்றி யாராவது தெரிஞ்சவங்க நீங்கள் வளர்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, இந்த கணுவில் வர்றது தான் இந்த காய்கள் வர்றதுக்கான அறிகுறியா, இல்லைன்னா அதுலேருந்து புதிய தளிர்கள் தான் வரப்போதா? ஒரு க்யூரியாசிட்டி தான், என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அதுக்காக தான் கேட்குறேன். தெரிஞ்சவங்க எனக்கு ரிப்ளை பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில். என் தோட்டம் பிடிச்சிருந்தது, என்னோடய தோட்டத்தோட பசுமை பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்